சிறகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அருண் பைக்கில் சீதா போகிறாங்க. இதனால் அருண் தேங்க்ஸ் சொல்கிறாரு. சீதா எதுக்குன்னு கேட்குறாங்க. என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணியதற்குன்னு என்று சொல்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ணலையே என்று சீதா கேட்க, அதான் பைக்கில் வந்துட்டியே என்று சொல்ல சீதா வெக்கப்படுறாங்க. மறுபக்கத்தில் மீனா சோகமாக தனியாக வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போது முத்து மீனாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அவரிடம் இந்த வீடு எவ்வளவு கலகலப்பாக இருந்துச்சு, இப்போ யாருமே இல்லாமல் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கோன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா முத்து கேட்குறாரு, மனோஜ் எங்கே போனான்னு கேட்குறாரு. அதுக்கு மீனா அவர் தூங்கி எழுந்திரிச்சோன்னே எங்கே போனான்னு தெரியலேன்னு மீனா சொல்கிறாங்க. சரி, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், அதனால தான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்கிறாரு முத்து. மீனா குடும்பத்தை நினச்சி மறுபடியும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது முத்து, இந்த பார்லர் அம்மா இன்னும் எத்தனை உண்மையை தான் மறைச்சிட்டு இருக்குன்னு தெரியல, எனக்கு அது மேலே இன்னும் சந்தேகமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு முத்து சொல்கிறாரு. அதற்கு மீனா எனக்கும் அப்படித்தான் தோணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க இல்லாத நேரத்தில் தான் அவங்க ரூமில் செக் பண்ணி பார்க்கணும்னு முத்து சொல்கிறாரு. முதல்ல மீனா மறுக்கிறாங்க. பிறகு சரின்னு சொல்லி 2 பேருமே மனோஜோட ரூமுக்குள்ளே போய் ரோஹிணி பற்றிய ஆதாரம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது தான் ரோஹிணியோட பையன் கிறிஸுக்காக ரோஹிணி எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு இருக்குது. அதை பார்த்ததும் மீனா யோசிக்கிறாங்க. அப்போ முத்து யோசிக்கிறாரு, நீ மனோஜ் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னியே, இந்த ட்ரெஸ்ஸை அவன் தான் எடுத்து வைத்திருப்பானா என்று சொல்ல, எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது, அதுவும் கிறிஸ் அளவுக்கு சரியாக இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸை ரோஹிணி எடுத்து வச்சிருக்கலாம், அவங்க தான் கிளைண்ட்டுக்காக எல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களே என்று சொல்ல, அந்த பார்லர் அம்மா சொல்லும் வார்த்தை எதுவுமே உண்மை கிடையாது, இதை அப்படின்னு எடுத்துக்கணும்னு தெரியலை என்று யோசிக்கிறாங்க. காலிங் பெல் சத்தம் கேட்குது. ட்ரெஸ்ஸை இருந்த இடத்துல வச்சுட்டு முத்துவும் மீனாவும் வெளியே வராங்க. பிறகு மனோஜிடம் போதை தெளிஞ்சு வெளியே போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியாடான்னு கேட்குறாரு. அதற்கு மனோஜ், டே இது நீ எப்பவும் பண்ணுற வேலை தானடா என்று சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் ரூமில் இருக்கும்போது முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா, உங்கள் அண்ணன் ரோஹிணி வந்த பிறகு தான் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறிக்காரு, ஆனால் அவங்கள உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லும்போது எதுவுமே பேசலை. ரோஹிணி இல்லைன்னா அவர் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்க, இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த மனோஜ், என்னை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு கோவப்படுறாரு. அடுத்ததாக ஸ்ருதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போது பாட்டி வராங்க சொல்கிறாங்க. உடனே கிளம்பி வரோம்னு சொல்கிறாங்க. அதற்கு ரவி, இன்றைக்கி நமக்கு வேலை இருக்குது என்று சொல்கிறாங்க. அதற்கு முடியாது, நாம் அந்த வீட்டில் என்ன நடக்கணும்னு முதல்ல போய் பார்க்கணும்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பிடுவோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி வந்தால் ஜாலியாக இருக்கும், இந்த பஞ்சாயத்தில் என்ன நடக்கிறதுன்னு நேரடியாக பார்க்கலாம்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரவி கோவப்படுறாரு. பிறகு அடுத்த நாள் காலையில் ரவியும் ஸ்ருதியும் வீட்டிற்கு வர்றதுக்காக காரில் கிளம்பி வராங்க. அந்த இடத்துல தான் ரோஹிணி ஃபோன் பண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரியும் ரோஹிணி, உங்களுக்கு மாமான்னு ஒருத்தர் கிடையாது, அவர் நடிக்கத்தான் வந்தார்னு கேட்க, அதற்கு ரோஹிணி முதல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு ஏன் தரப்பு நியாயத்தையும் கேட்கணுமா இல்லையா, அவங்க எதுவுமே கேட்காம என்னை விரட்டி விட்டுட்டாங்க என்று ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ரோஹிணி. அதற்கு ஸ்ருதி, அதுக்கு தான் இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ண சர்ச் வராங்களே என்று சொல்ல ரோஹிணி அதிர்ச்சி ஆகிறாங்க. பிறகு பாட்டி உங்களுக்காக பேச வராங்க, நீங்களும் வந்துருங்கன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதோட இந்த காட்சியோட பரபரப்பாக இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிறகடிக்கு ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.